Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. என்னடா புதுசா இருக்கு? லூமியோ ம் லூமியோ அப்படின்னு புதுசா ஒரு பிராண்ட் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் வர காரணம் ஒரு அழகா 30 செகண்ட்ஸ்ல சொல்லலாம். யாரு இவங்க? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஷாமில வந்து ஒரு டீம் இருந்தது முன்னாடி. ஓகே. அந்த டீம் வந்து பிரேக் அவே ஆகி லூமியோன்னு ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா இந்த டீமோட கோல் என்ன அப்படின்னா வெறும் டிவி மட்டும் இல்ல, கேட்ஜெட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஐஓடி மாதிரி ஹோம் ரிலேட்டடு இல்லாட்டி ஆமா. ஃபர்ஸ்ட் இவங்க ஏன் டிவி சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிவில இவங்க ஒன்று சொல்றாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ஷேர் பண்றாங்க. ஓகேவா? 66% ரிவ்யூஸ் ஆர் அன்ஹாப்பி வித் பர்ஃபார்மன்ஸ் டிவி ரிவ்யூஸ். ஸோ மோஸ்ட்டாக யார்கிட்ட டிவி கேட்டாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இருக்கு, அது மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்க வந்து ஒழுங்கா பண்றோம், அதுல கொடுக்குறோம் சார் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதுக்குடா இந்த பிராண்ட் வந்திருக்குது, எதுக்குடா இந்த டிவி வந்திருக்குது அப்படின்னா, நம்பர் 1 இந்த பிராண்ட் வந்ததுக்கு காரணம் இந்தியன் பிராண்ட் ஒன்று புதுசா வந்திருக்குது. ஷாமில இருந்து பிரேக் அவுட் ஆகி வந்திருக்குது ஒரு டீம். அவங்க வந்து கூகுளோட சேர்ந்து வேலை செஞ்சு கூகுள் டிவி ஆர்கனைஸ் பண்ணி இதை போட்டிருக்காங்க. ஃபிளாக்ஷிப் கில்லர் டிவி ஆம்ல இது. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் டிவியில் எதிர்பார்ப்போங்கிற மாதிரி நம்ம என்ன இப்போ கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க கிளைம் படி பரத் வந்து ஆல்ரெடி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னான் இதை பற்றி. இப்படி இருக்கடா அப்படி இருக்கடா, நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவி கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஷட் டவுன் பண்ணுறேன் அதனாலேயே. சூப்பர் ஸ்பீடு பார்ப்போம். ஆமாம், ஏன்னா பொதுவாகவே நான் ஆண்ட்ராய்ட் டிவின்னு வைக்கும்போது கொடாக் டிவி ஒன்று வீட்டில் இருக்குது, அப்புறம் நோக்கியாவோட அந்த QLED 55 அதுவும் இருக்குது. என்னதான் பூட் ஆகும்போது ஆண்ட்ராய்டு அப்படின்லாம் பூட் ஆகிறதுலாம் பில்டப்பாக இருந்தாலும் கூட பூட்டிங் டைமே ரொம்ப நேரம் இருக்கும். அது பூட் ஆகி ஹோம் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் லோட் ஆகிறதுக்கே சில டிவிலாம் 20 நிமிஷம் எப்போ அனுப்ப போறேன்னு சொல்லு. இப்போ 3 2 1 கோ. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டுக்கிறேன். நானும் கோ அமுக்கலங்க. ஓ அப்படியா? சரியா, நான் ஒன்று கேட்டுக்கிறேன். என்னன்னா, இது வந்து IR இல்லாட்டி ப்ளூடூத்தா? ரெண்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆன் ஆகிறது IR, இனிஷியலாக அதுக்கப்புறம் ப்ளூடூத், அப்புறம் ப்ளூடூத் பேரிங். ஆமா, ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். எஸ் 3 2 1 சொல்லியா? அதெல்லாம் வேணாம், போட்டாச்சு. ஏன்னா செகண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. அப்படியா? எவ்வளோ செகண்ட் சொல்றாங்க? அவங்க வந்து பூட்லாம் ஷேர் பண்றாங்க. அவங்க வந்து பூட்லாம் வந்து 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளேயே வந்துடும். எப்படி ஸ்டாண்ட் பைலேருந்து இந்த மாதிரிலாம் 4.3 செகண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஸ்டாண்ட் பை. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக நம்ம கம்ப்ளீட்டாக என்ன நான் ஷட் டவுன் பண்ணேன். கோல்ட் ஸ்டார்ட்டா அப்படி சொல்லலாம்ல. இது கோல்ட் ஸ்டார்ட் வந்து இதை கோல்ட் ஸ்டார்ட் 1 hour ஆகும். ஆனால் அதுவே வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து இது வரைக்கும் போனதை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்னு தோணுது. கிட்டத்தட்ட போயிருக்கும். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹோம் ஸ்க்ரீன் லோட் ஆயிடுச்சு. அந்த ஹோம் ஸ்க்ரீன் லோட் ஆகிறதுக்கு தான் பொதுவாக நிறைய டிவிஸில் பிரச்சனை வரும். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். என்னன்னா, நீ சொன்னி அந்த சாஃப்டாக நம்ம வந்து ஸ்டாண்ட் பைல வைக்க முடியும். நான் சும்மா அழுத்தினா இப்போ ஸ்டாண்ட் பை தான் போகும். கரெக்டா? ஆமாம். இப்போ நான் அழுத்திட்டேன், இப்போ ஸ்டாண்ட் பை போயிருக்கு. ஸ்டாண்ட் பைன்றதுனால கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ நார்மலாக வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் ஸ்டாண்ட் பைனா என்ன தெரியுமா? வால்பேப்பர் ஓடி சாகடிச்சுக்கிட்டு. ஆமாம். சரியா? இதில் வந்து நான் அழுத்தின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. நான் இப்போ ஆன் பண்ணால் இப்போ இந்த பட்டன் திரும்ப நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆன் பண்ணுறேங்க, அழுத்துறேன், டன் அழுத்திட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுது? 5 செகண்ட் கிட்ட இருக்குமா? ஆமாம், டன். இதுதான். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவியில் நம்ம மெயினாக ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறது இது ஒன் ஆஃப் த திங்ஸ். உண்மை. ரேம்லேருந்து திருப்பி எல்லாத்தையும் லோட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ இது வந்து டக்குன்னு நடந்திருக்கு. இது வந்து 100% உண்மை. ஸோ அடுத்து என்னன்னா, பொதுவாக இப்போ டிவி அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பில்டு மெட்டீரியல். ஆமாம், சரியா? பில்டு மெட்டீரியல். இதுக்கு அடுத்துதான் எங்க வருவோம்னா எவ்வளோ பெசல்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்ப்போம். ஆமாம் ஆமாம். ஸோ இதுல இருக்கிற பெசல் வந்து சொல்ல போனா நல்லா தான் இருக்கு. இதோட மினிமல் பெசல்ஸ்லாம் பார்க்க முடியும். ஆனா பட்ஜெட்னு ஒன்று இருக்கு. இப்போ இது என்ன? இது வந்து 35. ஸோ மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. QLEDல, அப்புறம் மினி LEDல ஒரு வேரியன்ட் இருக்கு. ஓகேவா? அதான் டாப்போ? அதுதான் டாப்பு. அது வந்து 60,000 ரூபாய்க்கு மேல. 60,000 ரூபா? 60,000 ரூபாய்க்கு. 60,000 ரூபா தான். அதான் எனக்கு அப்படிதான் இருக்கு. 55 இன்ச்னு நினைக்கிறேன். அதே 60,000 ரூபாய்க்கு தான் மினி LEDயோட ஐபேட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்லு. மினி LED இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து நார்மல் QLED வித் ப்ளூ லைட் QLED அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தட் கம்மி பவர்லயே வந்து அதிக பிரைட்னஸ் வர மாதிரி 400 நிட்ஸ் ரேட் பண்ணி சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த டிவியோட ஒரு ரோபஸ்டான பில்ட் குவாலிட்டி இருக்கிற பிளாஸ்டிக். இது வந்து சைடு ஃப்ரேம்லாம் பிளாஸ்டிக்காடா? மெயினா இது எல்லாமே பிளாஸ்டிக்.
ஓகேவா? நல்லா இது மெட்டல் மாதிரி இருக்கு. மெட்டல், இந்த ஃப்ரேம் இந்த இது மட்டும் மெட்டல். பட் இந்த பின்னாடிலாம் சொல்றேன் இவன் எப்படி பிளான் பண்ணியிருக்கான்னா, நார்மலாக ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நீங்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் பார்த்துருப்பீங்க, iQOO 13 வந்து சைடில் கேப் இருக்குன்னு பேப்பர் விட்டு விளாண்டு இருப்பாங்க. இவன் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்கான். சைடில் வந்து ஒரு 3 mm கிட்ட 2 mm மினிமம் கேப் விட்டுருக்கான். இன்ஃபேக்ட் நம்ம க்ளீனே பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த 2 mm கேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயர் கிளாஸ் தானே? ஆமாமா, கிளாஸ் தானே இந்த லேயர். அப்போ இங்க வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகுதுன்னு இந்த சைடுல, அந்த இம்பாக்ட் வந்து இந்த மெட்டலை தாண்டி வரணும். மெட்டல் வளைஞ்சி அதுக்கு ஆக்சுவலா ஒரு 2 mm மேல ஒரு கேப் இருக்கு, அதை தாண்டி தான் வந்து இந்த கிளாஸ்ல தட்டணும். சோ அது வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் தான். ஃப்ரேம் வந்து மெட்டல் தான், கோல்டா இருக்கும் போதே தெரியுது. ஆனா எவ்வளவு ரோபஸ்டா இருக்கு பாரு, நல்லா இருக்கு மேட். பிளஸ் இந்த ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப ரோபஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எல்லாரும் கொடுக்குறது கிடையாது. அப்புறம் ஃபிளெக்ஸே இல்லை டிவிக்கு. இது வந்து யூஸ்வலா நான் வந்து இன்னொரு டிவி எல்லாம் பாக்குறேன், காத்துக்குலாம் ஆடுது. இது நல்லா தான் இருக்கு. அந்த டோர்ல ஆக்சுவலா அந்த ஸ்டாண்ட்ல ரப்பர் கொடுத்திருக்கதும் நல்லா தான் இருந்தது. நான் பார்த்தேன், அந்த கிரிப் பேப்பர் இருக்குன்னு பார்த்தேன், நல்லா இருந்தது. சோ அதெல்லாம் சூப்பர். அதான் ரோபஸ்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. சரி, இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிவி அனுபவம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். எல்லாத்துலேயும் ஒரே படம் தான் பார்க்க போகிறோம், அதெல்லாம் சேம் தான். இப்போ QLEDன்னு வேற யாராவது சொல்லியிருந்தாங்கனாலும் அதுலேயும் நம்ம வந்து இதே படம் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் QLED இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுலேயும் 400 nits இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் இங்கே மெயினே பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட். 4K HDR டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 4K ரெசல்யூஷன் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறோம், நமக்கு வந்து தெரியுது 4K ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்கு. அதாவது ஒரு டிவியில இவ்வளவு பக்கத்துல இருந்து யாரும் பார்க்க போறது இல்ல. இந்த சவுண்டு தான் யூடியூப் சவுண்டு. ஆமா, சரி, நான் இதுல வந்து 4K கோஸ்டாரிக்கா, அது எதுக்குன்னா பேக்ரவுண்ட்ல அது பாட்டுக்கு ஓட்டோம், ஆடியோ இல்லாம டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு அது பார்க்கலாம்ல. ஆமா, HDRன்னு வருது பாருங்க. ஸோ HDR வந்து ஆட்டோ HDR வந்து எனேபிள் ஆயிருக்குது. சூப்பர், பிரைட்டாகவும் இருக்குது பேனல். நான் இங்கேருந்து ஆக்சுவலாக செட்டிங்ஸ்லாம் போகலாம் இல்லையா? ஓகே. ஸோ சில இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. 5 வருஷம் முன்னாடி உள்ள டிவிலடா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. தெரியும். அப்போ என்ன ஷாமி மட்டும் தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸ் சைடில் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது வந்து பிரேக் த்ரூ. ஏன்னா இதே டீம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் பிக்சர் மாதிரியான விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னைக்கு டிவியில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஃப்ளூயிடாக இல்லாமல் இருக்கலாம். பொறுமையாடி வரும் அப்படியே யூஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கு. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜே வந்து ரொம்ப குயிக்காக, அதான் எப்படி அந்த OnePlus டிவியில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இப்போ இதுலேயே HDRலேயே வந்து இவ்வளோ மோடு கொடுக்குறான். இல்ல ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாமா? கண்டிப்பா மாறும். ஜென்டில் HDR ஈகோவா? ஈகோ. ஆமா, பிரைட்னஸ் குறையுது. ஆமா, ஜென்டில் வச்சா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் லோவா இருக்கும். ஆமா, விவிட் வச்சா நல்லா பிரைட்டா இருக்கும். இது வேற மாதிரி மாறிடுச்சு. ஆமா, ஸ்போர்ட்டும் லைட்டா டல் ஆகுது. விவிட் இருக்கலையா நியாயம். கேம் இப்போ நம்ம HDR கேம்னு போட்டோம்னு வெச்சுக்கோங்க, ரெஃப்ரெஷ் ஆகுது எப்படின்னா ALLM அப்படின்னு ஒரு மோட் வச்சிருக்கான், ஆட்டோ லோ லேட்டன்சி மோட். அது ஆன் ஆகுது இது போட்டா, அதனால தான் மாறுது. அப்புறம் அந்த இமேஜ் வந்து அப்படியே நியூட்ரல் ஆயிரும். ஓகே, மொத்தமா செமையா இருந்தது எனக்கு கேம் மோட், HDR கேம் மோட். ஓ, HDR பர்சனல்ல வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். சோ எப்படி இந்த உனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் பிளஸ் எப்படி எனக்கு இன்டர்ஃபேஸோட நீ சொன்ன மாதிரி எனக்கு 1100 மாதிரி எனக்கு இந்த ரிமோட் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ஆமா, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, பொதுவா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் டிவிஸ்ல நான் ரிமோட்ல நான் ஒன்று அழுத்துவேன், அந்த நான் அழுத்தினதுக்கு நிகரான அந்த ரியாக்ஷன் இருக்கணும்ல, அந்த ரியாக்ஷன் டைம் இதுல ரொம்ப குயிக்கா இருக்கு. நான் இப்ப ஏதாவது ஒன்று அழுத்துறேன்னா அது நான் லைவா நடக்கிறத பார்க்க முடியுது. லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஆமா இல்லையா, HDR விவிட் தான் பெஸ்டா இருந்துச்சு. ஆமா, நான் அதான் வச்சுட்டேன். அதனால சோ இப்போ நான் பேக் அழுத்துறேன்னா இங்க வரேன், HDR விவிட் சூஸ் பண்ணுவேன். WCG அப்படிங்கிறது ஒயிட் கலர் கேமா. சூப்பர். ஸோ அது வந்து அந்த லாக் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அசால்ட்டா அது வந்து மாத்தி விட்டுருது. இங்க பாரு, HDR கலர் டெம்பரேச்சர் என்ன வேணும், டைனமிக் கான்ட்ராஸ்ட் வேணுமா? டைனமிக் கான்ட்ராஸ்ட் மாறிச்சு பத்தியா? ஆமா, மாறும், நல்லா மாறும், சூப்பரா இருக்கு. ஆன் பண்ணா அல்ட்டியா இருக்கு. நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கு. அதை ஆஃப் பண்ணி விட்டா ஆட்டோல இருக்கு, பிக்சர் நல்லா இன்னும் மெருகேறும். ஆஃப் பண்ணி விட்டா இங்கெல்லாம் வந்து அப்படியே ஷார்ப்னாச்சா. ஆமா, ஃபுல் ஆட்டோ போட்டா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். பட் அதை ஆஃப் பண்ணா அப்படி ஷார்ப் ஆயிரும். நம்ம எனிவே 4K ஃபுட்டேஜ் தான் பாக்குறோம்ன்றதுனால. முன்னெல்லாம் வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸ் பொதுவா MEMC ஸ்மூதன் பண்றதுக்காக இல்லையா, நடுவுல இருக்கு. ஹை பண்ணா ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். ஆமா, நான் ஆஃப்ல வச்சே பார்த்தேன். மோஸ்ட்லி நான் ஆஃப்லயே யூஸ் பண்ணேன். 60 Hz பேனல் தான் அது, 120 Hzலாம் கிடையாது. கேமிங்காக எல்லாம் அது கிடையாது. ஓகேவா, 35Kக்கு ஒரு சம பட்ஜெட்ல ஒரு வைட் ரேஞ்ச்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவி. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு நேரம் பேனல் பார்த்தாச்சு, பேனலும் மக்கள் பார்த்துருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இவங்க வெப்சைட்ல போய் நீங்க மற்ற டீடைல்ஸும் செக் பண்ணலாம். ஆமா, போர்ட்ஸ் என்னலாம் இருக்குடா?
போர்ட்ஸ் வந்து பின்னாடி நம்ம வந்து காமிக்கலாம். ஓகேவா? பின்னாடி வந்து HDMI இருக்குது, USB 3.0 இருக்கு, USB 2.0 இருக்கு, SPDIF இருக்குது. அப்புறம் ஐ திங்க் ஈவன் லேண்ட் போர்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, ஆப்டிக் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. HDMI 3 இருக்கும். ஈத்தர்நெட் கேபிள், 2 USB, 3 USB. ஆமா, 3 USB. மூணாவது USB தான் USB 3 போல இருக்கு. ஆமா. அப்புறம் 3 HDMI. சூப்பர். அதான் எல்லாமே இருக்கு. பிளஸ் நம்ம அந்த பழைய கேபிள் கனெக்ஷன் காணதும் இருக்கு. ஆமா, அதுவும் கொடுத்துருக்காங்க. அது கேபிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம லைவ் டிவி, ஆண்டனா டிவி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லைவ் டிவி வேணும் அப்படின்னா அதுக்கும் இன்டர்ஃபேஸ் அவன் கொடுத்துருக்கான். நமக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே லைவ் டிவி தான் வரும். அந்த லைவ் டிவி வச்சு அவன் வந்து இதெல்லாம் என்னது அந்த கேபிள் சேனலா, அந்த செட்டாப் பாக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இதில் போட்டுக்கலாம். இல்லை அதான் எனக்கு வந்து இது ஓகே, நல்லா தான் இருக்கு. குட் ஒன். நல்ல பிளான், நல்ல எக்ஸிக்யூஷன், நல்லா பண்ணியிருக்காங்க, தரமா இருக்கு. ஸோ இதுல டிஸ்பிளேல நான் சில இதெல்லாம் நான் சொல்றேன். டிஸ்பிளேல இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள் பார்த்தா கலரும் கான்ட்ராஸ்டும் மட்டும் கொஞ்சம் லைட்டா மாறுது. அதாவது நான் இப்போ இங்க இருந்து பாக்குறேன், இங்க இருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் ஓகே. இல்ல, இந்த லைட்டிங் கண்டிஷன்ல ஆக்சுவலா தெரியல. என் வீட்டுல வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வந்து இங்க தெரியல. இங்க நேர்ல பார்த்தேன்னா ஆக்சுவலா நல்லா பிரைட்டா இருக்கும் டிஸ்பிளே. ஆனா சைட்ல போகும்போது கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். அதுல கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி என் வீட்டுல நான் செக் பண்ணும்போது இருந்தது. இங்க வந்து நம்ம இந்த லைட்டிங் கண்டிஷனுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆம்பியன்ட் லைட்டிங்ல இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, நான் வச்சிருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ஷான கண்டிஷன்ஸ் சொல்லலாம். வெறும் டிவி மட்டும் தான் லைட் சோர்ஸ் அப்படின்னும் போது அப்போ சைட்ல இருந்து பார்க்கும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஓகே, மற்றபடி எனக்கு வந்து டிஸ்பிளே படி பார்த்தா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலா செம்ம கலர் அக்யூரேட் டிஸ்பிளே அது. நான் மானிட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது நான் பர்சனல் செட்டிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது டைனமிக் கான்ட்ராஸ்ட், நாய்ஸ் ரிடக்ஷனு, ALLM இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பேர் மினிமம்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கலர் அக்யூரேட்டா இருந்தது இந்த டிஸ்பிளே. சூப்பர். ஸோ நல்லா கேலிபிரேட் பண்ணிருக்காங்க, நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. நல்ல பண்ணது. ஸோ அப்போ எதுக்கு சொல்றோம்னா தேவையான மானிட்டர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி 4K மானிட்டரை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஓகே, 4K 60 FPSல இந்த மானிட்டரை நான் வந்து யூஸ் பண்ணேன். ஓகே, எனக்கு இதுவும் நல்லா இருக்கு. அதை டக்குன்னு இப்போ நிறைய இதில் என்ன ஒன்றா மைக் சரியா ஒர்க் ஆகாது. அழுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் பேசவே முடியாது, சமகடுப்பா இருக்கும். NCS மாடல்ஸ் வந்துருச்சு. சரி, மாடல்ஸுக்கு அதுக்கே போவோம். இதா இருக்கு. இது இருக்கு. ஒன்றுங்க ஆடியோ பெருக்குன்றதுக்கு தான் நான் 30% வச்சிருக்கேன். 30% ஆடியோ லிசன் பண்றீங்க. 30 வாட் தான். 30 வாட் பேஸ் கூட பரவாயில்லையே. குவாட் ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் மோட்ல இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அதாவது ஹைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஆமா, வோக்கல்ஸ்க்காக பிட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நமக்கு நல்லா இருக்கும். சினிமாக்கு ஒரு நல்ல நம்ம நீங்க சரவுண்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, சரவுண்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது சரவுண்ட் என் வீட்டுல வந்து சரியா வரல. அது வந்து அந்த ரூம் அப்படி நம்ம நிறைய பொருள் பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா செம்ம ஸ்பீக்கர்ஸ், 30 வாட் தான் குவாட் ஸ்பீக்கர்ஸ், நல்ல ஸ்பீக்கர்ஸ். பட் சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். நம்ம எங்க வந்து எப்படி வச்சிருக்கோம், நம்ம வால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளோ சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல் இருக்கு, ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் இருக்குன்றத பொறுத்து தான் சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற, அக்கோஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதுனால இது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது டால்பி அட்மாஸ்ல. இங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்கு போல. அப்டேட்டுக்கு அப்புறமும் நான் என் வீட்டுல செக் பண்ணும்போது தெரியல, இங்க வந்து நல்லா தெரியுது. ஏன்னா உடன் இது அப்படிங்கிறதுனால நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு. சவுண்ட் ஒன்லி அட்வான்ஸ்டு டால்பி தூக்குறேன், சரவுண்ட் சவுண்ட் போறேன். இது வந்து வோக்கல்ஸ். இதை விட பியூர் சவுண்ட் செம்மையா இருக்கும். பியூர் சவுண்ட் போட சரவுண்ட் வந்து நிஜமாவே ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுடா எக்ஸ்ட்ராவா. ஆமா, இதை டிசேபிள் பண்ணா ட்ரை பண்றான். ஆமா, ஒரு வைடனிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஆனா பேஸ் அடி வாங்குது. அது பேஸ் அடி வாங்குது. அது பேக் வந்துட்டு டால்பி தட்டினா இது போட்டா நல்லா ஒரு நிஜமாவே ஒரு நம்ம
சவுண்ட் பார் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுது. ஆனா அது வெறும் டியூனிங் தான். ஆமா. சோ இப்போ அந்த 30 வாட் ஸ்பீக்கரோட மேக்ஸிமம் வால்யூம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ எவ்வளவு வச்சிருக்கேன்னா 13. சரி, இதுல சவுண்ட் ஸ்டேஞ்சஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 10க்கு கீழே போகும்போது பேர் நல்லா குறைய ஆரம்பிக்குது. ஆனா 10 to 50 வந்து ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் பெரிய இன்க்ரீஸ் இல்ல. ஆமா ஆமா. ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல டிஸ்டார்ஷன் வந்து கம்மியா இருக்கு. ஆமா. அதுக்குதான் அவங்க வந்து எனக்கு டவுட் என்னன்னா அதனால தான் 50 to 100 வந்து பெருசா அவங்க வந்து பூஸ்ட் பண்ணலன்னு தோணுது. பண்ணலாம் 30 வாட்ல இன்னும் பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா மேபி டிஸ்டார்ஷன் வந்துரும் போல. இதுல ஏதோ டிவி எந்தூசியாஸ்டுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம்லாம் இருக்கு. EARC சப்போர்ட் இருக்கு. ஸோ HDMI வழியா ஹை குவாலிட்டி ஆடியோ எடுக்கிறதுக்கு EARC சப்போர்ட் இருக்குது. ஓகே. அப்புறம் ப்ளூடூத் அவுட் இருக்கு. ப்ளூடூத் வழியாவே. ஓகே ஓகே. ப்ளூடூத் வழியாவே வந்து அவுட் கொடுக்க முடியுது. ஸோ இதுல இன்னொன்னு சொல்றேன் இந்த டிஸ்பிளே சம்பந்தமா. இதுல வந்து டோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னடா டோப் அப்படின்னா அப்ஸ்கேலிங் இன்ஜின். 720p கண்டென்ட். 720p எவ்வளவு அப்ஸ்கேல் ஆகுது? நெட்ஃபிளிக்ஸ் போறேன். நெட்ஃபிளிக்ஸ் வந்து நான் 720p அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். ஓகே. இதுல தரான்ல இந்த ACTல வந்து ஃப்ரீயா தரான். ஆமா ஆமா. இப்போ ஃப்ரண்ட்ல தான் உள்ள வந்து தெரியுதுல இதுலயே வந்து சம லோ ரெசல்யூஷன்ல தான் இந்த இன்டர்ஃபேஸே இருக்கும். உள்ள போ 720pல தான் வருது இன்டர்ஃபேஸ். என்ன இப்போ ஏதாவது இந்த 4K படம் ஏதாவது இருக்கும். இந்த டிராகன் இருக்கே டாப் 10 அது வந்து 4K-வா இல்ல HD தான் அது? இல்ல ஆக்சுவலா எதுலயுமே உனக்கு அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் காமிக்கும். ஏதோ ஒன்று போடு. ஆக்சுவலா 720pல தான் வரணும். பார்த்தாலே தெரியல இப்போ 720p மாதிரி இல்லைன்னு. தெரியுதா டிஃபரன்ஸ்? ஆமா, அப்ஸ்கேல் ஆகுது. இதுதான் இந்த டோப். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ப்பனிங் மாதிரி ஒன்று தெரியுது இல்ல? ஒன்றும் இல்லை, இங்கே தெரியுது பாரு. இங்கெல்லாம் நல்லாவே தெரியுது பாரு. இதுவாது டெக்ஸ்ட். சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி இந்த சீனுக்கு வந்துடலாம். இதோ பாரு. தெரியுது தெரியுது. இப்போ அந்த வேலூருங்கிறது எப்படி தெரியுது பாரு. ஸோ இது 720p தான் ஃபுட்டேஜ். ஆமா. இந்த இங்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த 720p. ஆனால் இங்கே ஷார்ப்பாக இருக்கா? ஸோ இந்த வாட் எவர் த டோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்கேலிங் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஓப்பன் ஹைமர்லாம் 720p to 4K லெவலுக்கு அப்ஸ்கேல் பண்ணுது. செமையாக இருந்துச்சு அப்ஸ்கேலிங். ஆக்சுவலாக உள்ள என்ன போட்டிருக்கான்? பாஸ் ஃபிளாக்ஷிப் ப்ராசர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஐடா 64ன்னு ஒரு ஆப் இருக்கு. அது ஓப்பன் பண்ணு. ஐடா 64 போட்டிருக்கியா? ஆமாம். ஸோ கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம CPU ஃபஸ்ட்டு நம்ம ரேம் பார்த்தோம் அப்படின்னா 3GB ரேம் இருக்கு. ஓகே. மெயினாக அதுதான் ரீசன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. உள்ள இன்டர்னல் கூகுள் டிவி இன்டர்னல் வந்து 16GB. அதில் வந்து உங்களுக்கு வந்து 11GB வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த 3GB ரேம்ல வந்து அவைலபிள் மெமரி 1GBக்கு மேலேயே இருக்குது. டிவிக்கு அது அதிகம் தான். சரி. ஸோ இப்போ CPU போய் லெஃப்ட் சைடில் CPUல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 கோர் குவாட் கோர் A55 A75 இந்த ரெண்டு இருக்கு. ரன் ஆகுது வந்து 32 பிட் மோட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 32 பிட் மோட்ல தான் ரன் ஆகுது. நமக்கு தெரியுது 3 and 4 வந்து இப்போ தூங்கின்னு இருக்குது. அதுக்கு வேலையே இல்ல. ஐடா ஓபன் பண்றதுல என்ன இருக்கு? ஸோ இது 64 பிட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. 32 பிட் மோட்ல ஆனா ஓடுது. இதுதான் வந்து CPUவோட டீடைல்ஸ். மற்றதெல்லாமும் இருக்கும். டிஸ்பிளே GPU பார்த்தோன்னா பவர் VR ரோக் BXC432 அப்படின்றது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த ப்ராசஸ் கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டுக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? பவர் VR எல்லாம் நம்ம அப்போ நோக்கியா டேஸ்ல அந்த காலத்துல பார்த்தது இமேஜினேஷன் டெக்னாலஜிஸோடது. அது மாலி இல்ல, பவர் VR தான். மாலினா அவன் ஆம் வந்துருவான் உடனே அப்படியே. சரி ஓகே. ஸோ இதுக்கு பேர் வந்து பாஸ் ஃபிளாக்ஷிப் ப்ராசரா. ஆனா இங்க பாரு ஸ்கிரீன் ரெசல்யூஷன் இங்க 1080 தான் போடுறாங்க. ஏன்னா இந்த ஆப் வந்து 1080 தான் ரெண்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ்லாம் வந்து 1080 தான் ரெண்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இது வந்து Android 11. ஓகே. Android 11 ரெட் வெல்வெட் கேக். ரைட். ஓகேவா? இன்டகிரேட்டட் GPU. பவர் VR பத்தி ஃபுல்லா போட்டுருக்காங்க. ஆமா ஆமா. மேக்ஸ் 1D 2D எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஆமா. 3D. ஓகே. 3D தான் போட்டுருக்கானே. 3D கேப்பபிலிட்டிஸ்னு வரும்போது இருக்கு அதெல்லாம் இருக்குது. நமக்கு தான் தெரியுமே அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது இந்த GPUலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஆமாம், இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் ஐடா 64 மொத்தம் அதான். ஓகே ஃபைன். அப்போது இது வந்து நல்லா தான் இருக்குது. டிவி காலிபிரேஷனா? ஆமாம். இதில் தான் நான் இந்த கலர்ஸ்லாம் செக் பண்ணேன். ஸோ பிளாக் லெவலு ஒயிட் லெவலு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. ஆமாம். கரெக்டா? எஸ். பிளாக் அண்ட் கிரே.
இந்த கார்னர் வந்து செமையா இருக்கு. சூப்பர்ல. பிளாக் லெவல்ஸ்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கூட கம்மியா தான் இருக்கு. ஆமா, ரிஃப்ளெக்ஷன்ஸும் கம்மியா இருக்கு. அப்புறம் நான் இந்த கலர்ஸ் எல்லாம் ஏன்னா இப்பதான் நமக்கு தெரியும் இந்த சைடுல எல்லாம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கம்மியா இருக்கு பாரு. ஆமா, இந்த யூசுவலா சைடுல ஒரு ப்ளீடிங் மாதிரி இருக்கும், டிம் ப்ளீடிங் மாதிரியா இருக்கும். அதெல்லாம் இல்ல. கிரே கலர் இமேஜ் போட்ட அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று தெரியும். இந்த கேலிபிரேஷன் ஒன்று இருக்கும். கீழே வாங்க, கீழே வா. இது போட இது இப்போ உனக்கு ஒரு இது மாதிரி தெரியுதா? இப்போ நீ நேரா வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு கோடு கூட ஒரு லைன் மாதிரி தெரியும். புரியுது. அந்த பேக் லைட்டோட இங்க உனக்கு நல்ல அந்த வியூவிங் ஆங்கிளோட டிஃபரன்ஸ் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம எங்க இருந்து பாக்குறோமோ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்க லைட் சோர்ஸ் நமக்கு நேரா இருக்கறனால அங்க மட்டும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், மீதி டார்க்கா இருக்கும். ஆமா, நம்ம நகர்ந்தனா இப்போ எனக்கு இங்க பிரைட் இருக்கு, இப்போ நகர்ந்தனா இங்க எனக்கு பிரைட் இருக்கு, இந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா, ஓகே. ஆனா ப்ளீடிங் இல்ல, எனக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். நிறைய டிவிஸ்ல என்ன ஆகும்னா ஏதோ ஒரு சைட்ல இருந்து ப்ளீட் ஆகுற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் முன்னெல்லாம். இது இப்போ அட்வான்ஸ்டுங்கிறனால இப்போ இருக்கிற டிவிஸ், இப்போ இருக்க QLEDs எல்லாமே இந்த மாதிரி நல்லா தான். கரெக்ட் நல்லா இருக்கு. பரவாயில்ல. அதான் ஓவராலா வந்து அப்ப பேனலும் நல்லா இருக்கு. ஆமா, லோக்கல் டிம்மிங்லாம் கிடையாது. நார்மல் பேனல் தான் அது. ஆனா அதுலயே ஒரு நல்ல பேனலா சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4K பேனலா சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த QLEDல வந்து ப்ளூ லைட் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல, ரிடக்ஷன் இல்ல, அது பேரே வந்து ப்ளூ லைட் QLEDன்னு தான் போட்டிருக்காங்க. ஆமா, ஆனா அது வந்து என்னன்னா கம்மி பவர்ல அதிக லைட் கொடுக்கறதுக்கான HDR எனேபிள் பண்றதுக்கான ஒரு முக்கியமான டெக்னாலஜியா இருக்குது. மற்றபடி என்ன, இவன் வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ்டு பை கூகுள். ஓகேவா? இவங்க வந்து அப்டேட்ஸ் வந்து பேச்சஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிவிக்கு என்ன பெருசா, அது ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா இவங்க வந்து யூடியூப்ல வந்து 4K 60 நீ ப்ளே பண்ற அப்படின்னா வந்து உனக்கு ஃப்ரேம் ட்ராப் இருக்காதுன்னு கேரண்டி பண்றாங்க. ஆப்லாம் ஃபாஸ்டா லோட் ஆகும்னு கேரண்டி பண்றாங்க. வைஃபைலாம் ஃபாஸ்டா இருக்கும்னு கேரண்டி பண்றாங்க. இந்த TLDR போடு, TLDRனு ஒரு பட்டனே இருக்கும். ஆமா, அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த TLDR வந்து இவங்களே டெவலப் பண்ண ஒரு ஆப். இதை ஓட்டுறதுக்கு தான் எனக்கு வந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிட்டு போனாங்க வீட்டுக்கு வந்து. இதுல வந்து மியூசிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இப்போதைக்கு இந்த 2 தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வந்து லைவா மேட்ச் பார்க்க முடியுமா? ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ். என்ன இது, என்னது இது? மேட்ச் பார்க்க முடியும், மேட்ச் பத்தி வரும் அதுல. ஸ்கோர்ஸ், அதாவது டூ லாங் டு நாட் ரீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கிறதுக்கான ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு டேஷ்போர்ட். கீழே வாங்க, கீழே. ஸோ லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி இது இப்போ யூடியூப்ல இது இருக்குது, இது பார்க்குறியா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல இது இருக்குது பார்க்குறியான்னு ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கான் TLDR அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதா இருக்கு. இந்த அவங்க என்ன பேட்ச் வாலா, ஷாமி கிட்ட பேட்ச் வாலா, அதோட வெர்ஷன் மாதிரி தான் இவங்க கொண்டு வராங்க TLDR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கொண்டு வராங்க. அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் நிறைய இனிமே ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஆமா, இதுக்கு இன்னும் கீழே போனால் இன்னும் வரும், ஒரு 4-5 பேஜ் வரும். ஸ்போர்ட்ஸுக்கும் மியூசிக்கும் வரும். ஆமா, போயிட்டே இருக்கு. ஆமா, இந்த மாதிரி கார்ட்ஸாக வருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இதுல. அதுக்கும் கோஸ்டாரிக்கா தானா? அதுவும் 4K 60 FPS தான் போல இருக்கு. நம்ம அதில் வேணா செட்டிங்ஸில் வேணா ஆல்ரெடி அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். இதோ செம்மையா இருக்கு. ஆமா, அதான் போட்டானே. இப்போ நீ இது பண்ண மேக்ஸிமைஸ் பண்ண, இந்த பக்கம் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணா ஒரு அனிமேஷன் நடக்கும். இது மட்டும் ஒரு லேக் இருக்கு இதுல. நான் இதுல என்ன பண்ற, ஃபோர்ஸ் ஆட்டோக்கு பதில் பா போடு. இந்த இடம் அது ஆப்டிமைசேஷன் தான் நினைக்கிறேன். பண்ணிடலாம். அவங்க அது மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணல இன்னும். பா, இந்த HDR இந்த இப்போ இங்க நான் இந்த ஆங்கிள் இருந்து பாக்குறேன், எனக்கு இதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு கலர்ஸ். இல்லடா, எப்பவுமே சென்டர்ல இருந்து பார்த்தா எப்பவுமே டிவி நல்லா இருக்கும். கரெக்ட். தியேட்டர்ல படம் பார்க்கும்போது மட்டும் நமக்கு 100% சென்டர்ல இருந்து எப்பவுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். சோ இதுவும் வந்து இப்போ எப்படின்னா எவ்வளவு தூரமா போய் உட்கார்ந்து பாக்குறோமோ அவ்வளவு டிவி எப்பவுமே நல்லா இருக்கும். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமல் வாட்ச் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் தள்ளி போய் உட்காந்தா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து என்னன்னா மிஞ்சி போனா நம்ம வீட்டுல எல்லாம் பொதுவா 12 அடி தள்ளி 15 அடி தள்ளி தான் பாப்பாங்க ஹால்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய ரூம்ல நிறைய பேர் வீட்டுல இருக்காது. சூப்பரா இருக்கு இதெல்லாம். சோ நம்ம தூரமா இருந்து பார்த்தா சீரியஸா நச்சுன்னு இருக்குங்க. சோ ஓவராலா பார்க்க போனா இந்த லூமியோ டிவி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா 30 வாட் ஸ்பீக்கர் ப்ராமிசிங்கா இருக்கு. மோர் தென் ஒரு வீட்டுக்கு நார்மலா எந்த விதமான சவுண்ட் சிஸ்டமும் வைக்கிற ஐடியா இல்லங்கிறவங்களுக்கு இது போதும். கண்டிப்பா லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாங் டர்ம் யூஸ் பண்ணிட்டு சொல்ல முடியுங்க. சோ இப்போதைக்கு வந்து இந்த டிவி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த டிவி வந்து 38,000 35,000 50 இன்ச்சுக்கு 50 இன்ச் 4K QLED. எஸ்.
ஸோ அப்போ 35,000க்கு 4K QLED 1 year வாரண்டியா? 3 year வாரண்டி. அது 3 year என்னதுக்கு 3 year வாரண்டி? 2 years comprehensive warranty, 1 year extended warranty for pre-orders. ப்ரீ-ஆர்டர் பண்றவங்களுக்கு. For pre-orders. பரவாயில்லையா? அப்படி ஆக்சுவலா வந்து 23rd ல இருந்து தான் வந்து ப்ரீ-ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆமா, இன்னும் நம்ம 17th தான் இருக்கும். ஸோ 23rd தான் ப்ரீ-ஆர்டரே ஸ்டார்ட் ஆகுது. அமேசான்ல மட்டும் தான். எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அப்படி பார்த்தா கிரேசியா இருக்கு. என்ன இப்போ 2 years வாரண்டி எல்லாருக்கும் இருக்கும்னு வச்சுப்போம். ப்ரீ-ஆர்டர் பண்றவங்களுக்கு 3 years வாரண்டினாலும் வேற லெவல் ஆச்சு. ஆமா. இப்போ இவங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து லைன் இருக்கு. அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து நெட்வொர்க் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு கஸ்டமர் கேர்ல அப்டேட் பண்ணாங்க. ஆல் வந்துட்டு போனாங்க. நல்லா தான் இருக்கு அவங்களோட கஸ்டமர்ஸ். என்ன சொல்றது, ரொம்ப அதிகமா ஃபோன் பேசி கரெக்டா இருக்கா சார், எல்லாம் இருக்கா சார், அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்த்து தான் பண்ணாங்க. புது பிராண்டுங்க, புது பிராண்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க கொஞ்சம். ஓகே. ஸோ அதான் ஓவராலாக பார்க்க போனால் அப்போ எனக்கு பேனல் ஓகே, பில்டு எனக்கு இந்த டிசைன் இந்த இடத்துல உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ஓகே. ஏன்னா சில சமயங்களில் வீட்டில் நடந்த அனுபவத்தில் சொல்கிறேன், கையில் வந்து இந்த பிளாஸ்டிக் குச்செல்லாம் வச்சுட்டு பசங்க போவாங்க, ட்ரம் ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டு போட்டு ஒரு டப்புன்னு சைடில் தட்டிடுவாங்க. சில நிறைய வீடியோலாம் தட்டினா முடிஞ்சிடும். சைடில் தட்டினா அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுருக்காங்க, டைரக்ட் இம்பாக்ட் உள்ளே போகாத மாதிரி. ஸோ அது ஓகே. பேனல் நல்லா இருக்கு. பார்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு பார்டர் இருக்கு. பட் இதே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஷாமி டிவி மற்ற டிவிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே பார்டர் இருக்கும். பட் ஒரு சில டிவிஸ் வந்து கிரேசியா இருக்குடா, அந்த சைனீஸ் ரீபிராண்ட் பார்டரே இல்லாத மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கு, இல்லாம கிடையாது. எல்லா கிட்டேயும் ஒண்ணுதாங்க, இவங்க அது மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ். ஃபிளாக்ஷிப் கில்லர்னு அவங்க சொன்னதுக்கு காரணமே வந்து அந்த ஃபிளாக்ஷிப் டிவில இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிமோட் இல்ல அது ரிமோட் செமையா இருக்கு. எனக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இது வந்து கொஞ்சம் குயிக்கா நடக்குது. ஏன்னா நான் வந்து மீ டிவி 4X ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன்டா டெஸ்டிங்காக. ரொம்ப நாள் இந்த ஆப் ஓடிடி அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணேன். சோ அதனால நான் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது, இதுல எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி ஃபீல் வந்து இது ரொம்பவே ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ். அது சொன்னேன், அந்த கிளைம் வந்து ட்ரூ தான். அதுக்கு வந்து இந்த கூகுள் டிவியோட அவங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. மெயினா என்னன்னா, நான் அந்த டிவில வந்து அப்ப இப்படிலாம் போகாத அப்புறம்னா போகும். அந்த fraction of second difference என்னால பார்க்க முடியுது, லேட்டன்சியே இல்லாதது. நான் இங்க அழுத்தும் போது அங்க நடக்குது பத்தியா, அதுவும் தெரியும் ப்ளூடூத். அதுல வந்து எனக்கு அந்த இது நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு. நான் என்ன தெரியுமா ரிவ்யூல மெயினா போட்டிருந்தேன், ஆக்சுவலா ஒரு யூசரை மனசுல வச்சு செஞ்சிருக்காங்க இந்த டிவியை அப்படின்றது. அதனாலதான் அந்த இன்வைட் பார்க்கும்போதும் புரிஞ்சது, எந்தூசியாஸ்ட்னு போட்டிருந்தாங்க. ஸோ டிவி எந்தூசியாஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்காக ஒரு டிவி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. மேபி ரொம்ப பயங்கரமான டிவி எந்தூசியாஸ்ட் வந்தீங்கன்னா அந்த 60,000 ரூபாய் மினி எல்இடி உங்களுக்கு. இது எனக்கு வந்து இது மாதிரி தான் இருக்குது, நெக்ஸஸ், OnePlus அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஒரு கூகுள் டிவி அப்டேட்ஸ் ஏதாவது சொன்னாங்களாடா? பொதுவா டிவில அப்டேட்ஸ் யாருமே வாயை விட மாட்டாங்க. அப்டேட்ஸ் என்ன சொன்னாங்க? Android 13 வரும் எனக்கு தெரியும். அப்டேட்ஸ் பத்தி என்ன சொன்னாங்கன்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து நான் அந்த ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரிவ்யூவர் கைட்லயோ இல்லாட்டி நான் வந்து அந்த இதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாததுனால எனக்கு தெரியல. பட் வருண் வந்து கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 letter upgrades, 2 letter upgrades. லெட்டர் அப்கிரேட்ஸ்னு என்னது, ஒரு மேஜர் அப்கிரேடா அந்த மாதிரி இருக்கும். இப்போ Android 11ல இருக்குன்னா அப்போ 12, 13 இல்லாட்டி 13, 15 அந்த குவார்ட்டர்லி செக்யூரிட்டி பேட்சஸ். சரி, ஓகே, போதும். சரிங்க, ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லூமியோ டிவி பற்றி நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் நாங்கள் வந்து Q&A செஷனில் டிவியோட வந்து நாங்கள் பேசுவோமோ இல்லை டிவியோட டேட்டா எடுத்துட்டு வந்து பேசுவோமோ, சிச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி பேசுவோம். இல்லை டிசைட்ஸ் அப்படி. ஏன்னா கேள்வி கேளுங்க, யூஸ் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, அதுலேருந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து டிவியை பார்த்து கிடைக்காதனாலும் டீம் கிட்ட கேட்டு சொல்லிடலாம். ஆமாம், அதனால நீங்கள் கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம், குட் பை. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.